யாருன்னா யோசேப்பு குறித்து பார்க்கலாமே. ஸோ யோசேப்பு யாருப்பா? ஓ இந்த வேலைக்காரருப்பா, தச்சு வேலை பார்க்குறவரா? ஓ அவருக்கு தெரியுமே. எந்த ஊருக்காரரும் தெரியாது, அது தெரியாது. எப்படிப்பட்ட மனுஷன், எவருக்கு சொத்து பத்துல அவர் எப்படிப்பட்ட, எங்க வீடு அது தெரியாது. பைபிளை குறிச்ச வரைக்கும் யோசேப்பு என்ன போட்டிருக்குன்னா, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு. யோசேப்புக்கான இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ அப்பா இருக்காங்க, மகன் இருக்கிறாங்கன்னா இவரோட புள்ளதான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்பா இருக்கிறாங்கன்னா இவரோட புள்ளன்னு சொல்லுவாங்க. புள்ளைய பார்த்து இந்த புள்ளைக்கு இவர் அப்பான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருக்குன்னா இவரோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோசேப்புக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி தெரியுமா இருக்குதுங்க? மரியாளோட புருஷனான யோசேப்பு. எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுதுங்களா? மரியாளுக்கும் புருஷன் இவருக்கு, ஏதாவது மரியாளோட இன்னும் சொல்ல போனா மரியாளுக்கு புருஷன், இவரோட மனைவி மரியாள் கிடையாது. தெளிவா போட்டிருக்கு, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு. ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு உயர்வே இல்லாம ஒரு ஒரு அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஒரு அறிமுகம் தான் யோசேப்பு பைபிளை வெளிப்படுத்திருக்கு. யோசேப்பு ரொம்ப சிறியவனா இருந்தான். அந்த காலத்துல யோசேப்பு வந்து ரொம்ப சிறியவர். சொல்லப்போனா அவருக்கு ஒரு பேருன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா யோசேப்புக்கு உயர்வு கொடுத்திருக்கிறார் இந்த கிறிஸ்து பிறப்புல.